நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ, சூரஜ் இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்பதான் கிளம்ப போறேன், சீக்கிரம் வந்துடுறேன். கோபி என்ன 5 நிமிஷத்துல வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டாருன்னா நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாம். ஓகே, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். வேகமா வர வேண்டாம், பொறுமையா வந்தாலே போதும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அண்ணன் எப்படி இங்கே தான் இருப்பாரு, அதனால வேகமா வர வேண்டாம். ஓகே? ஒரு ராத்திரி முடிஞ்சு இப்ப மதியம் ஆயிடுச்சு. அவளையும் குழந்தையும் பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா? இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக வாய்ப்பில்லைன்னு போலீஸ் சொல்றாங்க. உன் அண்ணன் தானே அதை சொல்றான். ஏதோ பஸ்லயோ ரயிலையோ போயிருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் எர்ணாகுளம் மாதிரி ஜனங்க அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கிற இடத்துல அம்மாவையும் குழந்தையையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அந்த டேலண்ட்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குமா? ஒருவேளை போலீஸ் நாயை கொண்டு வந்தா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்க வழி இருக்கு. அவ காணாம போய் ஒரு நாள் ஆயிடுச்சு. ரிலேட்டிவ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போலங்கிறது உண்மைதான். ஆனா அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? கோபி, வர வர அண்ணனுக்கு வயசு கம்மியாயிட்டே போகுது. இப்ப பார்த்தா என்னதான் அண்ணான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம்டா. என்னம்மா, உனக்கு ஏதாவது வருத்தமா? பிரீத்திக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இல்லையா? ஆலுவாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதான் இப்படி. அது சரி, அப்ப நம்ம குடும்பத்துக்கும் ஒரு ரஜினியோ கமலோ கிடைப்பாங்க இல்லையா? அட, இப்ப வர படங்கள்லாம் நல்லா தானப்பா எடுக்கிறாங்க, நாமளும் பண்ணுவோம். சூப்பர். சினிமால ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் பண்றதெல்லாம் பாருங்க. பில்டப் பண்ணாதடா. போடா. சினிமா கதை பேசுறதுக்கு தான் நீ இவனை வர சொன்னியா? என்னோட தன்மானம் குறையாம இருக்கிறதுக்கு தான் நான் அப்படிலாம் சொன்னேன். உள்ள வா. வாடா. பாலா, புருஷங்காரன் வேலைக்கு போகும்போது வந்து வழி அனுப்புறதை விட்டுட்டு நீ இங்க குழந்தையோட துணியெல்லாம் அலசி போட்டுட்டு இருக்கியா? யாருடைய புருஷன்? அதை நான் இன்னும் உனக்கு புரிய வைக்கணுமா? எனக்கு புருஷனே இல்ல. பின்ன எப்படி தொட்டில ஒரு குழந்தை இருக்கு? உங்க பாஷையில சொல்லணும்னா அதுக்கு புருஷெல்லாம் தேவையே இல்லைல்ல. நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் அதுக்கு பொறுப்பாகலாம். வாடகை வாங்க வந்த ஹவுஸ் ஓனர் வரைக்கும் உங்களுடைய லிஸ்ட்ல இருக்காங்கல்ல. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் வருவேன்னு சொன்னதுனால நீ உன்னோட பழைய காதலனா வர சொல்லிட்ட இல்ல? எதிர்பாராத நேரத்தில் நான் வந்து நின்னதும் நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனை ஹவுஸ் ஓனர் ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் உன்னோட பிளான் தான் எனக்கு அன்னைக்கே தெரியும்டி. அன்னைக்கு நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸை சேர்த்து பார்க்கும்போது எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. நீ யாரடி முட்டாளாக்க பாக்குற? இத பாரு, உன்னை நான் இன்னும் முழுசா நம்பவே இல்லை. நான் இப்ப போனாலும் எந்த நிமிஷம் வேணாலும் திரும்பிங்க வருவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் இங்க வந்து நிப்பேன். அதனால ஏதாவது கள்ளத்தனம் பண்ணலாம்னு நீ நினைச்சுன்னு வையே, அப்ப இருக்குடி உனக்கு. இது வரைக்கும் என் விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் போல அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் நீ அவன் கூட சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறியா? ஒருத்தனும் வேண்டாண்டி. நீ ரகசியமா என்ன பண்றன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியும்.
என்னடி இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? புருஷனும் பொண்டாட்டியும் தனியா கொஞ்ச நேரம் பேசக்கூடாத? வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்க. பாலா, நீ நினைக்கிற மாதிரி வேணு ஒரு கிரிமினல்னு எனக்கு தோணல. நீ கவனிச்சு பாத்தியா? அந்த ஆளோட சந்தேகத்தினால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அந்த ஆள் ஒரு சந்தேக பிராணி. ஆமா, வேணுகோபால் ஒரு பேஷண்ட். பொண்டாட்டியை அதிகமா சந்தேகப்படுற, அந்த சாக்க வச்சு பொண்டாட்டியை கொடூரமா டார்ச்சர் பண்ற ஒரு மன நோயாளி. அந்த ஆள் கூட வாழ்றதை விட ரொம்ப நல்லது மரணம் தானே ஹரியனா கிட்ட வேணுகோபாலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்டிஸ்ட் சொல்லிருக்காரு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்ன அந்த பைத்தியத்தை கூட சேர்ந்து வாழ சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அனுப்புனாங்க. அவனோட டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாளை நான் விட மாட்டேன். என் கூட தான் நான் கூட்டிட்டு போவேன். என் கண்ணு முன்னாடி வேணுகோபால் ரொம்ப நொந்து போய் சாகிறத நான் பார்த்தே ஆகணும். பாலா, நான் போயிட்டு வரேன். நீ பாத்துரு, நான் எப்ப வேணாலும் திரும்ப வருவேன். உங்க கையால சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. நீ முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வந்துட்டு போவ. இப்ப பக்கத்துல வந்ததும் உனக்கு நேரமே இல்ல. சூரஜ் வந்தாச்சு, வாங்க. ஹலோ சூரஜ். ஹாய். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, இட்ஸ் ஓகே. அதுவும் நல்லதுதான். கொஞ்ச நேரம் இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேனே. சூரஜ் உட்காருங்க. ஒரு மிஸ்ஸிங் கேஸுங்கிற முறையில் எங்களோட ரூல்ஸ் படி ஒரு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம். பொதுவாகவே வீட்டை விட்டு போனவங்களை கண்டுபிடிக்க இந்த டைமே அதிகம்தான். ஆனால் இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆள் கிடைக்கவே இல்லை. அதாவது சமையலையும் குழந்தையும் இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணியிருக்கணும். இதுவரை கிருஷ்ணன் சொன்னதை வச்சு என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்கள தேடி பார்த்தேன். இதுக்கப்புறம் முடியாது. டிபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி தேடுதலை கொஞ்சம் தீவிரமாக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சமையலையும் குழந்தையும் எதுக்காக இங்கே வந்து தங்குனாங்கன்ற கேள்வி வரும். அது வரக்கூடாதுன்னா கடந்த 1 வாரமா நீங்களும் இங்கே தான் தங்கியிருந்தீங்கன்னு நம்ம உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயிண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் கம்ப்ளைண்ட் எஸ்பி கிட்ட கொடுக்கணும். அதோட காப்பியை டிஓஎஸ்பிக்கு நான் கொடுத்துட்றேன். முதல்ல அது நடக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் உட்காந்து தெளிவாக பேசலாம். அப்போது சமையலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுக்கணும். எல்லாரையும் சிஏஓ ஆஃபீஸ்க்கு வர வச்சு ஊருக்காரங்களுக்கு யாரும் தெரியாம நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ மீட்டிங் நம்ம இங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சூரஜோட அப்பா அம்மா இங்கே வரணும். அப்புறம் இங்கே தான் எல்லாரும் இருக்கீங்களே. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கஷ்டம்லாம் இருக்கவே இருக்காது. சூரஜ், நீங்க பர்சனலா சமேலியோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் மறுபடியும் போய் நீங்க செக் பண்ணணும். இங்க பாரு ஆஷா, 3 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அடிக்கடி இந்த மாதிரி பணம் கிடைக்குதுன்னு அத்தைக்கு தெரிஞ்சாலே போதுங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் செத்த பிறகாவது உங்க சொத்து கிடைக்குமா நமக்கு? அவங்க செத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும்.
இன்னும் ஒரு 5-6 மாசம் கழிச்சு தான் பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ண வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டையும் இடத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கணும். அது உங்களோட டேலண்ட். நீங்க என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். அது எனக்கு தெரியும் செல்லம். ஏய் சுமேஷே, நாசமா போனவன் வந்துட்டான். ஏய் செல்லக்குட்டி, என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீ என்னடா பந்தத்தை பார்த்த பெருச்சாளி மாதிரி பதற? டேய் நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்டா. என்ன உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கான்? லாட்டரி அடிச்சிருக்குமா? ஆனா எனக்கு இல்ல, இதோ இவனுக்கு. நீதானம்மா அந்த லாட்டரியே. உன் கல்யாணத்துக்கு இவங்க வீட்டுல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரதட்சணையா கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஓ, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு? அத்தை தான் கால் பண்ணி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவரால அங்க இருக்கவே முடியல. இவனுக்கு வரதட்சணையா 3 லட்சம் ரூபாய் கிடைச்சதுக்கு நம்ம சிறப்பா கொண்டாடணும் இல்ல? என் வீட்டுக்கு போய் இவரால சந்தோஷமா இருக்க முடியலன்னு வருத்தம் தான். வீட்டுக்கு பக்கத்திலேயே இவருக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ண உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம். அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு இது இங்க வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வேலை கொடுத்து கஷ்டப்பட வைக்கிறதுல கடவுளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சரி, அதை விடுங்க. என்ன உன்னோட ஃபியூச்சர் பிளான்? இங்க பாருங்க, உங்களோட எந்த பிளானும் நடக்காது. என் வீட்டுல பணம் கொடுத்தாங்கன்றதுக்காக எந்த பாசமும் கொண்டாட வேண்டாம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சகோதர பாசங்கிறது அப்படி இல்லம்மா. கூட பிறக்கிறதுங்கிறது ஒரு ரத்த பந்தம். அது உனக்கு சொன்னா புரியாதுமா. ஆமா ஆமா, பெரிய பந்தம் தான் உங்களுது. இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. சரியான சுயநலவாதிங்க. சொத்து காசு மட்டும்தான் இவங்களோட தெய்வமே. அது இல்லாம போனா அப்படியே பேய் மாதிரி இருப்பாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஆஷா, பாரு, பொம்பளைங்க 1000 சொல்லுவாங்க. நாம அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவோம். அது வந்து என்னன்னா பேசிக்கிட்டு இருந்தோமா, வேற ஒண்ணு இல்ல. அந்த 3 லட்சம் பணத்தை வச்சு என்ன பண்றதா உனக்கு உத்தேசம்? இந்த ஊர்ல ஒரு மால் கட்டலான்னு பாத்தியாடி? லூலு மாலை விட பெருசா கட்டலான்னு ஐடியா. மாலா சூப்பர். கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ஏசியில தெக்க வடக்க நடக்கிறது சுகமா இருக்கும்ல, என்ன சொல்ற? ஆனா இந்த 3 லட்சத்தை அவன் என்ன கலாய்ச்சிட்டு போயிருக்கான். 3 லட்சத்தை ஒரே அடியா முடிக்கலான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அதுக்கு விட மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க கூப்பிட்டதால தான் நான் உங்க கூட இங்க வந்தேன். வீட்ல இருந்து 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்ற திமிர ஆஷா என்கிட்ட காட்டினானா? நீ விட்டு கொடுக்க கூடாது. நீ போய் உன் குடும்ப சொத்தை வித்தாவது 4 லட்சம் ரூபாய் இங்க கொண்டு வந்தாகணும். நாம எதுக்கும் சலச்சவுகள்னு காட்டணும். பணம் வேணும்னா நீங்க போய் கேளுங்க. இங்க பாருங்க, அவ மட்டும் என்கிட்ட ஏதாவது திமிருதானே பண்ணா நானும் வெளியில போக மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன். ஓ, அடேங்க அப்பா. அப்பா ஈஸ்வரா, இந்த உலகத்துல அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் யுத்தம் தான் நடக்குது. இருந்தாலும் அந்த 3 லட்சம் ரூபாய் அப்பா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க இருந்து நாம வேற வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு சீக்கிரம் ஒரு வீடை பாருங்கப்பா. இந்த வீட்டுக்கு என்ன குறை? வீட்டை காலி பண்ணுங்கன்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னதா நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க? ஆமா சொன்னேன். நம்ம வாடகை ஒழுங்கா கொடுத்தோம்னா அவர் முடிவை மாத்திக்க போறாரு. அதை விட நல்லது நாம ஒரு வீடை பாக்குறதுப்பா. இதுக்கப்புறம் அந்த ஆளு இந்த வீட்டுல இருக்கிறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. வேணும் மட்டும் இல்ல, வெளியே அனுப்ப இன்னும் சில பேர் இருக்காங்க. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வேற வீட்டை பாருங்கப்பா. மீதி இருக்கிறது பாலாவும் குழந்தையும் தானே. இங்க இருக்கிற யாரும் அவளை கவனிக்கலன்னா தானா இந்த வீட்டை விட்டு அவ போயிட போறா. அதுக்கெல்லாம் இன்னும் லேட் ஆகும். அதுக்குள்ள பாலாவும் வேணுவும் இங்கே தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டாம்ப்பா. அவனுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு போகணுமா? அதுக்கு அர்த்தம் நாம அவன் கிட்ட தோத்துட்டோங்கிறது தான். அப்படி பண்ணலன்னா அவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவான். அஜய் இங்க இருந்து அடிச்சு துரத்திட்டான். இங்க இருக்கிற வசதியான ரூமை எல்லாம் பார்த்து அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? பயமுறுத்தியும் மிரட்டியும் நம்ம எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கான். நேத்து அவன் என் பொண்ணையும் அடிச்சிருக்கான்ப்பா. நாளைக்கு அவன் என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணுவான். எதுக்காக இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நாம இந்த வீட்டுல இருக்கணும்? அதே தான் நானும் உன்கிட்ட கேட்க வரேம்மா. உனக்கு நல்லபடியா தானே கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அனுப்பி வச்சோம். நீ எதுக்காக இங்க வந்து இருக்க? மனோஜ் கூட போய் நீ தங்கி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல? ஓஹோ, அப்ப என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியவே இல்லப்பா. அது ஒரு பிரச்சனையாவே எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. என் மேல உங்களுக்கு பாசமே இல்லப்பா, அதான் அப்படி தோணுது.
உன் மேல இருக்கிற பாசம் அதிகமானதுனால தான் இந்த பிரச்சனை. என் 2 பொண்ணுங்க மேலேயும் பாசம் காட்ட தகுதி இல்லைன்னு உங்களோட நடவடிக்கையாலேயே எனக்கு புரிய வச்சிட்டீங்க. உங்க எந்த விஷயத்திலையும் நான் இதுக்கு மேல தலையிட போறதில்லை. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை திரும்ப வேணும்னு தோணுச்சுன்னா உங்களோட புகுந்த வீட்டுக்கே நீங்க போய் வாழ பாருங்க. ஆஷா, உங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சுதான் பேங்க் லோனோட வட்டியை கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஓ, உங்களுக்கு எல்லா நியூஸும் வந்துட்டே இருக்கா? அத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உங்க அப்பா பணத்தை கொடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் நான் என்ன நினைச்சேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சமாவது கொடுத்திருப்பாருன்னு. நீதான் கோடீஸ்வரனோட மகனாச்சே, கொடுத்தா அவ்வளவு கொடுக்கணும் இல்லையா? ஆனா இப்போ 3 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது என்ன 3 லட்சத்துக்கு மதிப்பு இல்லையா? 30 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் எனக்கு கல்யாணமே நடந்தது. இப்ப இருக்க ரேட்டை வச்சு பார்த்தா நல்ல விலைக்கு போகும். அப்படி இருக்கும்போது வெறும் 3 லட்சம். இது எங்க செலவுக்காக அவர் கொடுத்தது. 6 மாசத்துக்குள்ள 3 கோடி ரூபாய் கிடைக்கும். 3 கோடியா? ஆமா, என் புருஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. ஓ, அப்படின்னா பெரிய பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீயும் வீட்டுக்காரரும் டவுன் பக்கம் போயிடுவீங்கல்ல? அதெல்லாம் கனவு மட்டும் காணுங்க. இல்ல, சாப்பாடு வந்துருச்சு. ஓ, அப்படியா? இன்னும் வேகல. ஆமா, இந்த 3 கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வீட்ல தான் இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஒரு ஸ்பீட் போட் வாங்கிக்கலாம், அக்கறைக்கும் இக்கறைக்கும் போயிட்டு வர. ஓ, என்ன சாப்பாடு பண்ண போறோம் ஆஷா? எதையாவது பண்ணணும். நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சமைக்க நீ கத்துக்கிட்டல்ல? எப்போ யாரும் கூட இருக்க மாட்டாங்கல்ல, நாமளே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும் இல்லையா? மதியானம் நீ என்ன சமைக்க போறேன்னு சொன்னா போதும், நான் வந்து உனக்கு உதவி பண்றேன். ஏன் என்கிட்ட சொல்றீங்க? சதீஷ் மாமா கிட்ட தானே நீங்க சொல்லணும். ஏன் வீட்டுக்காரர் கிட்டயா? அது எதுக்கு? சதீஷ் மாமா இந்த வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கி வச்சிருந்தா அதை சமைங்க நீங்க. இது எல்லாமே என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இதை சமைக்க யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. ஏன் ஆஷா இப்படி எல்லாம் பேசுற? இப்பெல்லாம் அப்படிதான். அவங்க அவங்களுக்கு வேண்டியது அவங்க வாங்கி சமைச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்படி பண்ணா யார் மேலேயும் குற்றம் வராது இல்ல, இருக்கிற பாசமும் போகாம இருக்கும். அதுதான் நல்லது. விவாகரத்து வேணும்னு கேட்டு ஜெயா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என் மேல இந்த அளவுக்கு தான் அவளுக்கு பாசமே இருக்கு. குழந்தை அவகிட்ட தானே இருக்கா. இப்போ அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டானா இஷ்டப்படி இருக்கலாம். இது ஜெயா அனுப்புனாலா இல்ல அவங்க குடும்பத்துல இருந்து அனுப்புனாங்களா? வீட்டுக்கு தெரியாம பண்ண முடியாதுல்ல. அங்கதான் திவ்யா இருக்கால. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு அவ ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லையே. அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஜெயா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுனால நான் இதுக்காக மறைஞ்சிருக்கணும். நானும் டிவோர்ஸ்க்கு சம்மதம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். ஆனா பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் நில்லுடா, இது அவளோட முடிவு தானான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த ஸ்ரீகுட்டியோட வாழ்க்கையை கெடுக்க நான் விட மாட்டேன். உன் பொண்டாட்டிய நான் தானடா அவ கையை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ சாகுற வரைக்கும் அவ உன் பொண்டாட்டிய தான் உன் கூட தான் இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பந்தம் விட்டு போக கூடாது. ஹலோ சுதாலட்சுமி, உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்துதான் மனோஜுக்கும் ஜெயாவுக்கும் விவாகரத்து பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்களா என்ன? இத பத்தி உங்ககிட்ட யார் சொன்னது? என் பையன் மனோஜுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. எங்களுக்கு இத பத்தி தெரியாதே. ஜெயா அங்க இல்லையா? நான் அவளோட கொஞ்சம் பேசணும். ஜெயா, ஜெயா இங்க கொஞ்சம் வாமா. இங்க பாருங்க, அது ஜெயா தான் அனுப்பியிருக்காளா? அவ கையெழுத்து போட்டு வக்கீல் மூலமா கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம நான் இதை போன் போட்டு சொல்றதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. என்னம்மா? உன் மாமியார் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. இந்த பேசு. ஹலோ,
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஜெயா? இது குழந்தைங்க விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன வேணான்னு சொன்ன ஒருத்தர் கூட நான் எதுக்காக வாழணும்? இதுக்கப்புறம் என் பொண்ணை தேடிக்கிட்டு யாரும் இந்த வீட்டுக்கு வராதீங்க. அதனால தான் நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனேன். நீ இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத ஜெயா. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். நீ இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இத போன்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல. நான் அங்க கிளம்பி வரேன். நீங்க எதுக்குமா அவகிட்ட எல்லாம் போய் கெஞ்சணும்? அவ என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் செய்யட்டும். அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு பந்தாடுற விஷயம் இல்லடா உங்களோட வாழ்க்கை. நான் இப்பவே ஜெயாவை பார்க்க போறேன். இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்பவுமே சேரவே மாட்டீங்க. நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்டா மட்டும் போதும். சாரதா, என்னால வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியலங்க. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். ஏதாவது தகவல் கிடைச்சதா மகேஸ்வரி அம்மா? பிசினஸ் கூட பார்க்காம கிருஷ்ணா இதே வேலையாவே அலைஞ்சிட்டு இருக்கான். போலீஸ் தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனும் நேர்ல போய் மத்த ஆளுங்களை வச்சு தேடிட்டு தான் இருக்கான். சாரதா, நீங்க வாங்க. குழந்தைய எங்கேயாவது விட்டுட்டு அவ பெங்களூருக்கு போயிருப்பாளோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ இந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டான்னு தான் கோபியும் சொல்றான். இந்த கேஸை விசாரிக்கிறது என்னோட பையங்கிறதுக்காக நான் சொல்லல. அவளும் குழந்தையும் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அம்மா, சூரஜ் மனசுடைஞ்சு போயிருக்காமா. நேத்து அவன் இங்க இருந்து போனதுல இருந்து அவன் மூஞ்சி கொடுத்து யாருக்கிட்டையும் பேசவே இல்ல. சமேலியையும் குழந்தையும் கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சுன்னா அவன் ஏதாவது பண்ணிக்குவானோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு நான் இன்னைக்கு காலையில கூட ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கவே இல்லை. அது நல்லதா போச்சு. அவர்கிட்ட நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? அதேதாம்மா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. அவ கையில இருந்த மொபைலை நாங்க லொக்கேட் பண்ணிட்டோம். அவ இந்த ஊருக்குள்ள இருக்கிறதா தான் போலீஸ் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில ஒரு தடவை மொபைல் ஆன் ஆயிருக்கு. இங்க டவுன்ல இருந்து தான் சிக்னல் கிடைச்சிருக்கு. அவங்க அங்க பக்கத்துல போய் தான் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவ உயிரோட இருக்கான்னு அர்த்தம். ஒரு கை குழந்தையோட யாரோட உதவியும் இல்லாம அவளால எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சு வாழ முடியும்? யாராவது கட்டாயப்படுத்தி அவளை ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னா? இந்த மாதிரி விஷயங்களை நாம தினமும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணை யார் வேணாலும் எப்படி வேணாலும் மனசை கெடுக்கலாம். அந்த குழந்தையாவது உயிரோட கிடைச்சா அதுவே எனக்கு போதும். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு எங்க குடும்பமே அழிஞ்சிடக்கூடாதுங்க. பெட்ரோல் பம்புக்கும் பிளான்டேஷனுக்கும் அவர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் அவருக்காக இல்லைங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சூரஜ் இதெல்லாம் பாத்துக்குவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்காரு. ஆனா சமேலியையும் குழந்தையையும் தவிர அவனோட மனசுல வேற எதுவுமே இல்லைங்க. அவங்க 2 பேரும் திரும்ப கிடைக்கலனா அவனோட நிலைமை என்ன ஆகுங்கிறத என்னாலேயே சொல்ல முடியாது. எனக்கு என் பையனோட வாழ்க்கை திரும்ப கிடைக்கணும். மிஞ்சி போனா 2 நாள். அதுக்குள்ள சமேலியும் குழந்தையும் சூரஜ பார்க்க வருவாங்க சாரதா. ஒருவேளை வரலனா நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல சாரதா. அதனால நமக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சூரஜை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரூமுக்குள்ள தனியா தான் இருக்கான். அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு மனசு வரல. நான் ஆர்கே கிட்ட சொல்றேம்மா, சூரஜ்னா இங்க வந்து தங்கட்டும். அவன் இங்க வரதுக்கு தயாரா இல்லம்மா. அத அவரு பார்த்து பாருமா. நீங்க ஏதோ கஷ்டப்படாதீங்க. நாம அவளை கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் உங்க குடும்பத்துல ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரணும்னு தான் கடவுள் இந்த நாடகத்தை நடத்துறாரு. எப்படிப்பட்ட சங்கடமா இருந்தாலும் கடைசியில அது சந்தோஷத்துல தான் முடியும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.